சந்தோஷமா இருக்கு. மதுரை விமான நிலைய விரிவாக்கம் வந்து ரொம்ப நாளாவே வந்து உள்ள இருக்கக்கூடிய வாட்டர் பாடி எடுக்கிறதுல இந்த பிரச்சனை வெளியே சொல்லோட கண்டிப்பா எங்கேயுமே வாட்டர் பாடிஸ் எடுக்கிறதுல கண்டிப்பா அதுல வந்து ரீகன்சிடரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். நான் கேள்விப்பட்டவரை தேவையான அளவு நிலங்கள் எடுக்கப்பட்டது, ஃபர்தரா எந்த எக்ஸ்டென்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேவையான நிலங்கள் எடுக்கப்பட்டு ஹேண்ட் ஓவர் பணிகள் மட்டும் நடந்து வருது. ஒரு சில இடத்துல காம்பவுண்ட் கட்டும் பணிகள் மட்டும் நடந்து வருவாங்க. மற்றபடி நிலங்கள் அனைத்தும் எடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டுச்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி தான் கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தேவையான அளவு நிலங்கள் எடுக்கப்பட்டு கையகப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஃபர்தரா எதுவும் எடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா வாட்டர் பாடிஸ் எடுக்கிறப்ப கண்டிப்பா ரீகன்சிடரேஷன் பண்ணுவோம். ஏன்னா ஏற்கனவே வந்து மதுரை மாவட்டத்துல பெரும்பாலான இடங்கள்ல நிலத்தடி கீழே போயிட்டு 900 அடி 1000 அடிக்கு கீழே போயிட்டு இதுல இருக்கிற வாட்டர் பாடிஸையும் நம்ம வந்து இந்த மாதிரி கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அதனால அதை ரீகன்சிடரேஷன் கண்டிப்பா அந்த மீண்டும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இன்னும் ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு 10க்கும் மேற்பட்ட வந்து அரசியல் வட்டாரங்களை எப்படி பார்க்கணும்? நீங்களே பார்த்திருப்பீங்க. ஏன்னா அதிமுக கட்சி அந்த தலைமையுடைய செயல்பாடுகள், அந்த தலைமை எவ்வாறு செயல்படுகிறது இன்னைக்கு ஒரு சில பேர்ட்ட கேள்விப்பட்டப்போ அடுத்த ஒரு சில வருடங்கள்ல திரு எடப்பாடி அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி ஏதாவது பாஜக கொடுத்தால் கூட அதிமுகவை கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு இணைக்கும் பணியில் கூட அவர் தயங்காமல் செய்வார். தன்னை காப்பாற்றிக் கொள்ள என்ன வேண்டுமானாலும் செய்ய நிலைமையில் திரு எடப்பாடி அவர்கள் இருக்கிறார். அதனால்தான் இன்னைக்கு வந்து அதில் பல ஆண்டுகளாக 40-50 ஆண்டுகளாக பல பணிகளை செய்த தொண்டர்கள் இன்று கைவிடப்பட்டுள்ளனர். அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களை பாக்குறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா 40-50 ஆண்டுகள் புரட்சி தலைவரை நம்பியும் அம்மாவை நம்பி உழைத்தவர்கள் இன்று அந்த பாதையை மறந்து திமுகவுடனே கூட்டணிக்கு போறோம்னு முயற்சி செய்த எடப்பாடி அவர்களை அடுத்து என்ன செய்வாருன்னு எப்படி நம்பி பயணிக்க முடியும்னு கேட்கிறாங்க. அதே நிலைமை தான். ஏன்னா அவர் அடுத்து ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துட்டா அவரு இந்த கட்சியையும் இணைக்க தயங்க மாட்டார். எப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மாதிரி இணைப்பு விழாக்கள் நடந்திருக்கும் அது மாதிரி அதிமுகவை இணைத்து விடுவார். மிக வருத்தமான செயல். கண்டிப்பா அதுல இருந்து வெளியேறும் தொண்டர்கள் அங்கங்கே இருப்பவர்கள் வந்து குறுநில மன்னர்களாக அங்கங்கே அந்த கட்சியை கைப்பற்றி அவங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுவது மட்டும்தான் அதிமுகவை பயன்படுத்துறது. அம்மாவையும் மறந்து புரட்சி தலைவரையும் மறந்து அந்த கட்சியில் உழைத்த தொண்டர்களையும் மறந்து அவங்களை காப்பாற்றிக் கொள்ள இருக்கிறாங்க. அதுதான் எனக்கு அப்புறம் எல்லா இடத்துலையும் தெரியுது. திமுக இவர்களாவது இப்படி இருக்கிறார். திமுகவுடைய தலைமை என்னன்னா கதவை பூட்டிக் கொண்டு வெளியே வர்றதில்லை. முன்னாடி கருணாநிதி குடும்பமாக இருந்தது, இந்த ஸ்டாலின் குடும்பமாக மாறி இப்ப வந்து அது வந்து என்னது உதயநிதி உடைய குறிஞ்சி இல்லத்தின் கதவுகளை நோக்கி தேடிட்டு இருக்கு. அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. அதனால கடுமையாக மக்கள் பணி செய்ய விரும்பும் தொண்டர்கள் அந்த கட்சியில் தலைவர்கள் இன்னைக்கு அந்த தலைவர் நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஒன்றுதான் வந்து மக்களுடைய செல்வாக்கு பெற்று மக்கள் முழுவதும் நம்பும் ஒரு தலைவராக முதல்வராக இருக்கிறார். அவருடைய பாதையில் பயணிக்க வரும்போது கண்டிப்பா அங்கங்கே சேர்ந்து கொடுக்கிறார். அவர்களுக்கு கண்டிப்பா உரிய அங்கீகாரம் தலைவர் வந்து மதுரை மருத்துவமனை 2 ஆட்சியாளர்களும் ஆட்சி இருக்கு. இந்த மாறி 2 பேரும் குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. தவிர்த்து யாருமே ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்யல. கண்டிப்பா முதல்வரும் வந்து இந்த பணிகளை முடக்கி விட்டு சீக்கிரம் முடிவடைந்து அதுக்கு தேவையான கல்லூரிகளும் வெளியிலிருந்து நிறைய ராமநாதபுரத்துல இருந்து மருத்துவக் கல்லூரி இருக்கு. அனைத்தையும் இங்க மாற்றப்பட்டு விரைவில் அதை செயல்படுத்தும் படி வந்து முதல்வர்களும் முடக்கி மாற்றி இவங்க அவங்க சொல்றதும், அப்புறம் அதிமுக வந்து திமுக சொல்றதும், அப்புறம் திமுக வந்து பாஜக சொல்றதும் மாத்தி சொல்லிட்டு இருக்காங்களே தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 வருஷம் ஆச்சு. 9 வருஷமாக கட்டப்படும் ஒரு கல்லூரி, இதுல ஒரு பெரிய டேம் கூட கட்டி முடிச்சிருக்காங்க. ஒரு கல்லூரி கட்டுறதுக்கு 9 வருஷமா இவங்க எல்லாம் சுத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ விரைவில் அதுக்கான முடிக்கும் பணிகளை முதல்வர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. சீக்கிரம் முடிவடைந்து அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் தொடங்கணும் தான் சிஜேபி வந்து கார்பரேட் ஜனதா பார்ட்டி பாக்குறோம். பெரிய லெவல்ல வந்து இளைஞர்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு டெல்லியில வந்து இந்த நீட் தேர்வு அது ஒன்றிய அரசு மீது உள்ள வெறுப்பு, ஒன்றிய அரசு மீது உள்ள அதிருப்தி அதை காட்டுது. ஏன்னா இந்த நீட்டு கொண்டு வரப்பட்டதுல இருந்து இன்னைக்கு பெரிய அளவில் அவங்க வந்து டெல்லியில போராட்டம் பண்ணுறாங்க. நீட்டு கொண்டு வரப்பட்டது அதற்கான பர்பஸை சால்வ் பண்ணுவோம். நீட்ல ஒண்ணு என்ன சொன்னாங்க, நீங்க வந்து மெரிட் பேசிஸ்னா இன்னைக்கு வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாத்துலயும் மெரிட் பேசிஸ் தான் போறாங்களா, இல்ல அதுக்கான தகுதியான மாணவர்கள் மட்டும் போறாங்க. அடுத்தது என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் தவறாக பயங்கரமான குளறுபடி நடக்குது. இவ்வளவு ஒரு சாதாரண ஒரு எக்ஸாமுக்கு அந்த எக்ஸாமே ஒரு தேர்வு கூட சரியா நடத்த முடியலன்னா அப்படி குளறுபடியில எத்தனாயிரம் பேர் வந்து தவறான மாணவர்கள் உள்ள போயிருப்பாங்க. ஒரு 20 லட்சம் 21 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஒரு சில பேர் 2ஆவது வருஷம் 3ஆவது வருஷம் ரிப்பீட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 3ஆவது வருஷம் 4ஆம் ஆண்டுகள் ரிப்பீட் பண்றவங்க
கடும் மன உளைச்சல்ல குழந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது வந்து என்னன்னா 2 புக்கு படிக்க வேண்டியிருக்கு பேரலாம். இப்போ ஒரு வருஷம் அவங்களுடைய 12th சிலபஸையும் படிக்க வேண்டியிருக்கு. நீட்டுக்கு வர கரிக்குலம் அப்படியே வேறுபட்ட சிலபஸா இருக்கு. அவங்களுடைய ஸ்டேட் கரிக்குலம்லயும் இல்ல, சென்ட்ரல் கரிக்குலம் மாறி போட்டு இருக்கு. ரொம்ப கடுமையான கேள்விகளா இருக்குது. அதனால நிறைய பேர் ரிப்பீட் பண்றாங்க. 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம் ரிப்பீட் பண்ற குழந்தைகள் இருக்குது. இதுல ஒண்ணுதான் அச்சீவ் பண்ணிருக்காங்க. பிரைவேட் ஸ்டடி சென்டர்ஸ் மூலியமாக கோடிக்கணக்கான அளவில் தனியார்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு வழிவகை செய்து கொடுத்துருக்க தவிர்த்து எந்த அளவிலும் மாணவர்களுக்கும் யாருக்கும் உதவியாக இல்லை. இது எல்லாத்துலயும் எந்த அளவு மாணவர்கள் கடும் மன உளைச்சல் இருக்காங்க. அது பார்த்தாவே தெரியுது. ஒவ்வொரு இடத்துலயும் நீட் கோச்சிங் சென்டர்ஸ், நீட் இன்டெகிரேட்டட் சென்டர்ஸ், ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லயும் இன்டெகிரேட்டட் கோச்சிங் சென்டர்னு வச்சு லட்சக்கணக்கில் வசூல் பண்றதுக்கு தான் உதவி செஞ்சிருக்கிறத வந்து அதோடைய பர்பஸை சால்வ் பண்ணல. குவாலிட்டியான டாக்டர்ஸை வந்து உருவாக்குறோம்னு சொல்லிட்டு கண்டிப்பா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அதிகப்படியான செலவுகளையும் அதிகப்படியான மன உளைச்சல் தான் கொடுத்துருக்கு. இதுல இந்த முறைகேடுகள் வந்து ரொம்ப கேவலமான விஷயம். இவ்வளவு பெரிய ஒரு அரசு டிஜிட்டலுங்கிறீங்க. நீங்க 10 வருஷமா மோடி அரசு வந்து டிஜிட்டல்ங்கிறீங்க. 10 வருஷமா டிஜிட்டல் சொல்லிட்டு ஒரு காதுல கம்மல கூட கழட்டிட்டு போங்க, ஒரு குழந்தைகள் வந்து போட்டிருக்க வலையில கூட கழட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் இவ்வளவு பெரிய முறைகேடை பண்ணீங்கன்னா இதுக்கு மேல வெக்கக்கேடு எதுவும் இல்லை. ஒன்றிய அரசு கண்டிப்பாக நீட் வராது கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பழைய மாடலுக்கு அனுமதிக்க வேண்டும். இவரை வந்து இந்த நீட்டுனால எந்த பர்பஸும் எதுவுமே சால்வ் ஆகவில்லை. 110 மார்க் எடுத்தவங்களும் சேர முடியும்ன்ற அதுக்கப்புறம் இதுல என்ன குவாலிட்டி உங்களுக்கு? 110 பேசிக் மார்க் மினிமம் மார்க் எடுத்தவங்களும் தனியார் கல்லூரியில பணம் கொடுத்து சேரணும்னு உங்களுக்கு வந்து இங்க வந்து நீங்க வந்து அனுமதிக்கும் பொழுது இதுல என்ன அப்புறம் குவாலிட்டி? அதுக்கு எங்க முன்னாடி இருந்த நம்ம சிலபஸ்லயே வந்து அதிகப்படியான மார்க் எடுத்த மாணவர்களே நம்ம அந்தந்த மாநிலங்களே வச்சு கவுன்சிலிங் வச்சு சேர்த்துருந்தாங்களே. ரெண்டுக்கும் பெரிய மாறுதல் இல்லை. இது வந்து ஒரு தவறான ஒரு நடைமுறையாச்சு. இதன் மூலமாக பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் மன உளைச்சலும் செலவுகளும் தனியார் சம்பாதிக்கிறது மட்டும்தான் வழிவகை செஞ்சு நிறைய ஃப்ராட்ல வந்து போயிட்டு இருக்கு. முறைகேடான குவாரிகள் மீது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கை, மதுரை எய்ம்ஸ் கட்டுமானத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாமதம், அது மட்டுமின்றி அதிமுகவில் தற்போது நிலவக்கூடிய சூழல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களிடம் விளக்கமளித்து பேசினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.